ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சாமந்தி ஃப்ளவர் வித் ரோஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு அழகான இதில் ஒரு ட்ரிக்கோட நான் ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நான் என்ன ட்ரிக் நான் யூஸ் பண்ணுறேன்னு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த ஃப்ளவர் மாலை எப்படி ஈஸியாக கட்டலான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாமந்தி பூ எடுத்துக்குங்க. ரோஸ் மீடியம் சைஸில் இருக்கிற ரோஸ் தான் நான் எடுத்துருக்கேன். சாமந்தி பூவும் ஸ்மால் சைஸ் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவரோட காம்பு எல்லாமே பாருங்கள் அன்ஈவனாக இருக்குது. அதாவது ஒரு காம்பு சின்னதாக இருக்கும், இன்னொரு ஃப்ளவர் ஒரு காம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் பிக் சைஸில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை எடுத்துக்கிட்டு அந்த காம்பெல்லாம் ஈவனாக இருக்கிறப்பறம் நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லுக் அழகாக இருக்கும். இது முக்கியமான டிப்ஸ், சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது பாருங்கள், இந்த லெவல் இருக்குது. அப்போ சின்னதாக இருக்கலாம் நீங்கள் விட்டுங்க. ரொம்ப லாங்காக இருக்கிற மட்டும் நீங்கள் இந்த லென்த்தை பார்த்து அதுக்கேற்றப்பல நீங்கள் கட் பண்ணி வச்சுக்குங்க. அதே போல் என்ன பண்ணுங்க, இப்போ சாமந்தி ஃப்ளவரில் இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டோம். ரோஸில் இருக்கிற ஃப்ளவரில் இருக்கிற காம்பும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்குங்க. எல்லாமே ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இப்போது இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நீங்கள் இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்துட்டு பாதிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க. இனிமேல் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய வீடியோவில் உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ நான் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய நேமெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணவங்களால அவங்களுக்கு மட்டுமே ஒரு கிஃப்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது கிஃப்ட்டுனா என்னென்னா சர்ப்ரைஸான கிஃப்ட்டு தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய அடுத்து வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாருமே என்னுடைய வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு ஈஸியாக புரியும். அதை பற்றிய இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நார்மலாக நான் மிஷின் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பூ கட்டுற த்ரெட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் எத்தனை த்ரெட் எடுத்துருக்குன்னு நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து வாங்க. நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள், எடுத்துகிட்டு இதில் நாட் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சாமந்தி பூவை எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், இது ஒரு காம்பில் நீங்கள் நீடில் வச்சு, நீடில் மீடியம் சைஸ் நீடில், பிக் சைஸ் நீடில் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஈஸியாக பூ கோத்துட நான் சொல்லித்தர போகிறேன். நிறைய பேருக்கு கட்ட தெரியாதவங்களாம் இருப்பாங்க. ஸோ பிகினர் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளவர் நம்ம கோத்துட்டோம். அடுத்த ஃப்ளவர் பாருங்கள், நான் எப்படி கோக்குறேன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஜாஸ்மினை ஈஸியான ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஐக்கான் நான் மேலே நான் தரேன். எந்த ஸ்க்ரீன்லேயும் நான் இந்த சாமந்தி பூ ஈஸியாக நம்ம எப்படி கட்டலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் தரேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீன் ஒன்று தரேன், அதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஃப்ளவர் மட்டும் சாமந்தி பூ ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளவர் மட்டும் ரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதுவே பாருங்கள் எவ்வளோ லுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் பண்ணுற அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா கவனமாக வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரிஞ்சவங்க எல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டினும் நான் கேட்பேன். என்ன கொஸ்டின்னா, அந்த வீடியோலேயே நீங்கள் வந்து கீழே கமெண்டில் நீங்கள் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னு. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃப்ளவர்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிறப்பல ஃப்ளவர் எடுத்திங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் இப்போது அழகாக வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ளவர் இருக்குன்னா ரோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ரோஸை நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ இதை வந்து மிடில் எங்கேயுமே நம்ம ரோஸ் வந்து நான் கோக்கல. இப்போ நம்ம ஒன்றா நான் கோக்கும் போது அந்த லுக்கு வந்து உங்களுக்கு எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். சைடாக உங்களுக்கு வரும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். பாருங்கள் நார்மலாக வந்து நம்ம கோக்குற மெத்தட் வந்து வேறு. ஆனால் இது தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது ஒரு ஃபினிஷிங் வந்து எப்படி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் மறுபடியும் சொல்லித்தரேன். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி நான் ஆட் பண்ணுறேனோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இது எனக்கு கிடைச்ச அந்த ஃப்ளவரை வச்சு நான் சொல்லித்தரேன். இல்லை கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்மால் சைஸு எல்லாமே கலந்து இருக்குது. இதை பாருங்கள் 3 சாமந்தி ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இதில் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் அதை எப்படி என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னு இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தெரிஞ்சவங்களும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லுக்கு வந்து அழகாக தெரியும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ணும் போது ஒரு மாலையாக கட்டும் போது அதோட ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக நீங்கள் வந்து இந்த ஃப்ளவரை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் பழகுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இதுலேயே நிறைய டைப் இருக்குது. நம்ம சிம்பிளான டைப் வந்து பார்க்கலாம். நான் இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச் ஒர்க், கிராஃப்ட் ஒர்க் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது வந்து நேராக இல்லாமல் உங்களுக்கு வந்து சைடாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே வரும் பாருங்கள். லுக்கு வந்து எவ்வளோ ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் பாருங்கள் ரோஸ் பெட்டல் வந்து ஃப்ளவர் வந்து உங்களுக்கு இதை போல் சைடாக இருக்கும். இதே போல் எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மாலையாக கூட நீங்கள் வந்து சாமி படத்துக்கெலாம் நீங்கள் வந்து போடலாம். உங்களுடைய டோர்லேயே வந்து வாசலில் வந்து அழகாக வந்து கட்டி தொங்க விடலாம். இல்லை நீங்கள் வந்து சில பேர் வந்து சாமந்தி பூ வந்து தலையில் கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிரைடலுக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இது வந்து ஹேரில் வந்து வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வெறுமனே சாமந்தி பூ வைக்கிறத விட கூட வந்து ரோஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அதோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க. இல்லை த்ரெட்டு வந்து எத்தனை நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா 4 த்ரெட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 த்ரெட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீடில் ஆட் பண்ணும் போது 4 த்ரெட்டாக வரும் உங்களுக்கு. அதை வந்து நான் நாட் போட்டு இதில் வந்து கட்டியிருக்கேன். இல்லை நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் என்னென்னா, இப்போ 3 சாமந்தி பூ வந்து ஒரே மெத்தடில் வைக்காமல் 3 சைடு வந்து நான் கோர்த்துருக்கேன். ஒரு சைடு மட்டும் இந்த ரோஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் டர்ன் பண்ணி இது வந்து
கோக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வந்து அழகாக இந்த மாலை வந்து உங்களுக்கு அழகாக ரெடி ஆகும். இப்போ லாங் சைஸ் வேணால் நீங்கள் லாங் சைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்மால் சைஸ் போதும், என்னுடைய ஹேருக்கு வந்து சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி வந்து ஸ்மால் சைஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாட் போட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அடர்த்தியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து என்ன பண்ண நாட் போட்டுட்டு கொஞ்சம் நூலை வந்து எக்ஸஸாக விட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கொண்டை போடுவாங்க இல்லையா ஹேர் ஸ்டைலில், அப்போ வந்து என்ன பண்ணணும், கீழே வந்து அந்த த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து டைட்டாக நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து ஹேர் பின் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸும் நான் என்னென்னு சொல்லிவிட்டு த்ரெட்டும் வந்து எத்தனை எடுத்துருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.